சங்ககால பாண்டியர்கள். இவர்கள் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள். முத்து குளிப்பதற்கும் சங்குகள் சேகரிப்பதற்கும் புகழ்பெற்ற இடமாகிய கொர்க்கையை இவர்கள் துறைமுகமாக கொண்டவர்கள். இவர்களின் சின்னமோ மீன் சின்னம். இவர்களுக்கான பூ வேப்பம்பூ. இவர்களின் சிறப்பு பெயர்கள் வழுதி, மாறன், செழியன், தென்னர். இவர்களை சிறந்த மன்னர் நெடியோன், நன்மாறன், நெடுஞ்செழியன், முதுகுடுமி பெருவழுதி. இவர் பல யாகங்களை செய்ததால் பல்யாகச்சாலை என அழைக்கப்படுகிறார். 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் இவர் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என பொறிக்கப்பட்டுள்ளது. இவர் பெருவழுதி என்ற பெயரில் புராண கதை பொறிப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டுள்ளார். முத்து குளிப்பதற்கு புகழ்பெற்ற கொர்க்கை நகரமானது கொல்கோய் என பெரிப்பிலேசின் குறிப்புகளில் காணப்படுகிறது. சங்ககால பாண்டியர்களின் நாணயங்களில் ஒருபுறம் யானையின் வடிவமும் மறுபுறம் மீனின் வடிவமும் பொறிக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றங்கரையில் மதுரை நகரை அமைத்தவர் முடத்திருமாறன் ஆவார். சங்ககால பாண்டியர்களின் சிறந்த பெண் புலவராக பெருங்கோப்பென்று அறியப்படுகிறார். இவர் பூதப்பாண்டியனின் மனைவி ஆவார். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி கூறுகிறது. இவர் தலையாலங்கானத்து போரில் சேரர், சோழர் மற்றும் குறுநில மன்னர்களாகிய திதியன், எழினி, எருமையூரான், பொருணன், இருங்கோவேன்மான் ஆகிய 5 குறுநில மன்னர்களின் கூட்டுப்படைகளை வென்றார். எனவே இவர் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று அழைக்கப்படுகிறார். இவரின் சிறப்பு பெயர் கொர்க்கை தலைவன், திருநெல்வேலி தென்பகுதி பரதவர்களின் தலைவன். மேலும் இவர் சிறிய அரசர்களிடமிருந்து மிளலை மற்றும் முத்தூரை கைப்பற்றினார். கோவலன் மறைவிற்கும் கண்ணகியின் கோபத்திற்கும் காரணமானவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இவரால் நக்கீரர் மற்றும் மாங்குடி மருதனார் போன்ற புலவர்கள் ஆதரிக்கப்பட்டனர். அடுத்த காணொளியில் களப்பிரர்களை பற்றி பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.